தாவீது, கோலியாத் இந்த ரெண்டு பேருடைய மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியை இந்த இடத்துல இந்த 17வது அதிகாரம் சொல்கிறது. ஆனால் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோலியாத் என்கிறவன் மிகப்பெரிய ராட்சதனாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்று அவன் தேவர்களை கொண்டு சபிக்கிறான். ஒருத்தரை அனுப்புங்க அப்படின்னு சவால் விடுகிறான், என் கூட சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த நாட்டினுடைய ராஜாவும் இவங்களை பார்த்து இந்த பிரச்சனையை அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், எதிர்த்து போராட முடியாமல் ரொம்ப தூரத்தில் ஒதுங்கி போகிற ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரச்சனையை, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து வேதம் பல இடங்களில் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும்போது ரொம்ப அழகாக சொல்கிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். அப்போ இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நமக்காக எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பிரச்சனையை என்ன பண்ணணும்னா நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் பின்னாடி ஓடுவதற்கோ இல்லைன்னா அதற்காக வேண்டான்னு சொல்லுகிறதற்கோ இல்லை அது எனக்கு கிடைக்காது, இது எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபிக்கிறதற்காகவோ ஆண்டவர் ஒரு காலமும் நம்மளை அழைக்காதபடி கர்த்தர் எப்படி அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ பிரச்சனைக்கு முன்பாக போய் நில்லு, அந்த பிரச்சனை என்னன்றதை நீ பாரு, அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளலான்னு நீ பாரு, அந்த பிரச்சனை எதுக்கு வந்துச்சுன்றதை நீ செக் பண்ணிக்கோ, அதுக்கு என்ன காரணம், அதுல ஏதாவது ஒன்று இருக்குதா, அதுல ஆண்டவர் ஏதாவது ஒன்று படிப்பிக்கிறாரா. இப்படித்தான் ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை மோட்டிவேட் பண்றாரே தவிர, எனக்கு பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை ஒரு நாள் ஆண்டவர் விரும்புறதில்லை. பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், என்னை எடுத்து போடுங்க, இந்த பிரச்சனையால என்ன சமாளிக்கவே முடியல, இதை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குது, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க. அதற்காக தனிய உபவாசம் இருப்போம், அதற்காக நிறைய ஜெபம் பண்ணுவோம், அதற்காக நிறைய ஊழியக்காரங்களை கூட்டிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதற்காக எங்கேயாவது போன ஆண்டவர் விடுதலை தருவாரா அப்படின்னு சொல்லி சில இடங்களில் நம்ம ஓடிட்டே இருப்போம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் பிரச்சனைக்காக ஜெபிப்பது தவறு, அதற்காக பிரயாசம் எடுப்பது தவறு அப்படின்னு நான் சொல்லல. ஆனா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ எதிர்கொள், நீ ஸ்பேஸ் பண்ணு, என்னன்னு பாரு, நீ அதை பார்த்து வருத்தப்படாத, அது எல்லாம் எனக்கு மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்காத, வேற யாருக்குமே வரல, இந்த பிரச்சனை என்ன அழிக்குது வந்துச்சு அப்படின்னு நினைக்காத. நீங்களும் நானும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டோமே ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் அதிலே பிரியப்படுவார் என்று நான் நம்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள், இத்தனை ஜனங்கள் கோலியாத்துக்கு முன்பாக நின்னது, கோலியாத்தை யார் ஜெயிக்க போகிறார்? அங்க நிற்கிற தாவீதுக்கும் பலன் இல்லை, அங்க இருக்கிற சவுல் ராஜாவாலையும் முடியாது, அங்க இருக்கிற ஒருத்தராலையும் அவ்வளவு பெரிய கோலியாத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. இல்ல தாவீது பெரிய ஆளு, தாவீது பெரிய யுத்த வீரன், தாவீதால கண்டிப்பா முடியும், அவன் பெரிய ஹைட்டானவன், கோலியாத்து அவ்வளவு உயரம்னா அதை விட தாவீது உயரம் அப்படின்னு கிடையாது. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, இங்க நிற்கிற யாருக்குமே பிரச்சனைக்கு முன்பாக நிற்கிறதற்கு பலன் இல்லை. சவுலுக்கும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இல்ல, தாவீதுக்கும் இல்ல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பலன் அல்ல, நீ நில்லு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய பிரச்சனைக்கு முன்பாக நின்று, இந்த பிரச்சனைக்கு முன்பாக நான் எப்படி நிற்பேன், எனக்கு என்ன பலன் இருக்கிறது, எனக்கு பலன் இல்லை, என்னுடைய பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை, அதுக்கு முன்னாடி என்னால் நிற்கவே முடியாது, நான் எதை கொண்டு நான் அதை செய்வேன், என்னுடைய வல்லமையால செய்ய முடியாது, என்னுடைய பணத்தினால செய்ய முடியாது, என்னுடைய அறிவினால செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இல்ல, உங்களுடைய பலத்தை இந்த இடத்துல அல்ல, நீங்கள் பிரச்சனைக்கு முன்பாக போய் நிற்பீர்களே ஆனால் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கிறவர் அவர், பலத்தை தருகிறவர் அவர். ஆமென். பலத்தினால் நம்ம இடை கட்டுகிறவர் அவர். அந்தந்த நேரத்தில் ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒதுங்கி போகக்கூடாது, நீங்க அதுக்காக நான் கவலைப்படவும் கூடாது. நீங்க ஒன்று இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே, துணிவோட எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியத்தோட அந்த இடத்துல நிற்கக்கூடிய, அந்த பிரச்சனைக்கு நேருக்கு நேர் நிற்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாருன்னு இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை கேளுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையினுடைய முடிவில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறதை பார்ப்பீர்கள், நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதை பார்ப்பீர்கள். கர்த்தர் சின்ன இந்த பிரச்சனையிலேயே நீங்க இவ்வளவு சோர்ந்து போவீர்களே, ஆனால்
பெரிய வெற்றிகளை, பெரிய உயர்வுகளை கண்டிப்பாக உங்களுக்கு தரவே முடியாது. எப்பொழுதும் நம்முடைய உயர்வோடு, நம்முடைய வெற்றியோடு பிரச்சனைகளையும் கலந்தே தான் இருக்கிறது, கலந்து தான் இருக்கிறது. ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கு தகுந்தது மாதிரி சவால்கள் இருக்கிறது. பாருங்களேன், கண்ணப்ப நகரில் உங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன், இந்த கண்ணப்ப நகரில் இந்த தெருவில் ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 10க்கு 10 கடையில் நீங்கள் வந்து ஒரு ஜவுளி கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், போனால் போதும். அந்த ஓனர் இடத்துல போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு கடை வேணும் அப்படின்னு கேட்டால் 11 மாதம் அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு கடையை கொடுப்பாங்க. அட்வான்ஸை கொடுத்துட்டு மாத வாடகையில் ஒரு 50,000 ரூபாய்க்கு மெட்டீரியல் இறக்கி நீங்கள் பாட்டுக்கு கடையை ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதோ வரும். ஆனால் இது காந்திபுரத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ராஜராஜேஸ்வரி டவர் இருக்குது பாருங்களேன், அந்த டவரில் வந்து அது ஃபுல்லாக வாடகைக்கு எடுத்து அதில் ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் சும்மா ஆரம்பிக்க முடியாது. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கே பல கோடி ரூபாய் தேவைப்படும். அதில் அட்வான்ஸ் உங்களுக்கு பல கோடி ரூபாய் தேவைப்படும். அதுக்கு நிறைய பர்மிஷன் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதில் ஆயிரக்கணக்கான வேலை ஆட்களை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அதிகமாக அதிகமாக, உங்களுடைய டார்கெட் அதிகமாக அதிகமாக, உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக அதிகமாக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை சின்னதாக இருக்க போகிறதில்லை. அதனுடைய அளவு என்ன பெருசாக தான் போகுமே தவிர அது பிரச்சனையே இல்லைன்னு நினைக்க முடியாது. ஆனால் இப்பொழுது சின்ன சின்ன இந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டு நின்று அந்த பிரச்சனையை சமாளித்து அந்த பிரச்சனையிலே கற்றுக்கொண்டு அந்த பிரச்சனையிலே உங்களை வளர்த்துவீர்களே, ஆனால் நாளுக்கு நாள் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு படி நீங்கள் உயர்வீர்கள். கொஞ்ச நாள் தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் உங்களை அது சேதப்படுத்த முடியாத அளவிற்கு திறமையையும் பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து பிரச்சனையை நீங்கள் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறாருன்னா, நீ எதிர்கொள், நீ எதிர்கொள், நீ எதிர்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எதிர்கொள் அப்படின்னு சொல்றதுன உடனே நீங்க வந்து உடனே ஒரு கத்தியை தூக்கிட்டு போகணும், ஒரு தடியை தூக்கிட்டு போகணும், சரி என் கூட சண்டைக்கு வந்தியாடா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது அல்ல. உடனே பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சண்டைக்கு போறது கிடையாது, அது கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையினுடைய தரத்தை அறிந்து கொண்டு அதை சமாளிப்பதுக்கு பேர் தான் எதிர்கொள்ளுதல் என்ற அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்கள். பிரச்சனைகளை வந்து கத்தியில் சமாளிச்சிட முடியாது. நம்ம உடனே பிரச்சனை வந்த உடனே, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது ஒருத்தர் பிரச்சனைக்கு இருந்து இது வரைக்கும் அவங்கள்ட்ட எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டான்னு மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அவங்க கூட பேசிட்டாரு, வாரா நாளைக்கு காலையில் திருப்பி சண்டை போட வரும்போது என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், என்ன பெரிய ஆள் நினச்சிட்டியா, எங்களை இருக்கிறவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் தெரியுமா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், கேஸ் கொடுக்குறியா போய் கொடுத்துரு, நானும் உனக்கு விரதமாக கேஸ் கொடுக்குறேன், அடிக்கிறியா அடி, பார்த்து நானும் அடிக்கிறேன். அப்படி அல்ல, அதல்ல. பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறது என்கிறது அது அல்ல. அந்த பிரச்சனையினுடைய தாக்கத்தை, அந்த பிரச்சனையினுடைய உருவத்தை, இது எங்கிருந்து உருவாச்சு, இது எதுக்கு உருவாச்சு, இதுக்கு காரணம் என்ன, பின்னணி என்ன, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது, அதுவும் யுத்தம் இல்லாமல், நஷ்டம் இல்லாமல், வாக்குவாதம் இல்லாமல் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது என்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு பேர் தான் நீங்க பிரச்சனையை என்ன பண்ணுங்கன்னு அர்த்தம் அப்படின்னா எதிர்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை வேண்டும், என்னுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. சொல்லுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே அதில் நான் சோர்ந்து போகக்கூடாது, அதில் என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டுறக்கூடாது, அதில் ஆண்டவரே அவ்வளோதான் நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதை எதிர்கொள்ளக்கூடிய கிருபையை சத்தத்தை உயர்த்தி இப்போ ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கர்த்தர் நிறைய பேருக்கு தருகிறார். இல்லை, இந்த சோதனையை நீங்கள் சமாளிப்பீர்கள், இந்த சோதனைக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்கள், இந்த பிரச்சனையை நீங்கள் நேருக்கு நேர் நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், அந்த சத்துவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். முழு பலத்தோட ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா இந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஞானம் எனக்கு உண்டாகட்டும், இந்த பிரச்சனையிலே ஆண்டவரே தாண்டக்கூடிய ஒரு கிருபை எனக்கு உண்டாகட்டும். இதை அறிந்து கொண்டு ஆண்டவரே இதிலே அப்பா ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் செயல்படுவதற்கு இப்பொழுது ஆண்டவருடைய அனுக்கிரகம் என்னுடைய தலையின் மேல் இருக்கட்டும். ஆமென். நீங்கள் யாராவது ஒருவர் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஆண்டவரே இந்த பிரச்சனையை என்னை விட்டு எடுத்து போடுங்க, ஆண்டவரே இதை என்னால் தாங்கவே முடியல, இந்த பிரச்சனையை என் பிள்ளையிடத்திலிருந்து எடுத்து போடுங்க, அப்படி என்கிற ஒரு ஜெபத்தோட இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்றால், இல்லை, அந்த பிரச்சனையை நீ எதிர்கொண்டு போய் அது எதனால் வந்தது என்று நீ கண்டுபிடித்து அதை தாண்டக்கூடிய ஞானத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை தாவீதை போல கர்த்தர்
கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்கள் தைரியத்தோடு சந்திக்க போகிறீர்கள். சந்திக்கிறது மட்டுமல்ல, அதிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய வழியை கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தர போகிறார். ஞானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு முழுவதும் அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உடனே உங்க மனசுல நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஓடி ஒளிஞ்சிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஓடி ஒளிஞ்சிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அதை நான் என்ன பண்ணணும்னா ஞானமாய் சந்திக்கணும். ஹல்லேலூயா. இப்போ தாவீது வந்து பல இடங்களிலே தன்னுடைய பிரச்சனையை சந்திக்கிறார். சில இடத்துல சவால் விட்டு நேருக்கு நேர், இந்த இடத்துல எல்லாம் கோலியாத் இடத்துல நேருக்கு நேர் சந்திச்சான். என்னப்பா, என்ன பிரச்சனை? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்துல நான் வர்றேன் அப்படின்னு பெரிய சவாலாய் சந்தித்தான். ஆனா எதிர் நாட்டுக்கு போகும்போது தாவீது வந்திருக்கிறான், அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பிடிச்சிட்டு வரும்போது அங்க ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறான். இந்த இடத்துல இப்ப நடிக்க முடியாது, இந்த இடத்துல இப்ப கத்த முடியாது. அந்த இடத்துல ஒரு பைத்தியக்காரனை போல நடிச்சு அந்த பிரச்சனையை அப்படியே ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அழகாய் தப்பு வித்து தன்னுடைய உயிரை அவன் காப்பாற்றி கொள்கிறான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகளை சில நேரத்தில் நீங்க தைரியமா எதிர்கொள்ளணும். சில நேரத்தில் வந்து நீங்க வந்து வார்த்தையினால பலத்தோட எதிர்கொள்ளலாம். சில நேரங்களிலே உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் எப்படிதான் கையாள முடியும்னா, ஞானமாய் கையாண்டு தோற்றது போல் தோற்று அடிபணிஞ்சது போல அடிபணிஞ்சு அதற்கு பிறகுதான் அந்த ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்க மனசு ஒண்ணு மட்டும்தான் சொல்லணும், இதை எடுத்துருங்கன்னு சொல்றதை விட இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. நான் நம்புறேன், நீங்க தலைவனாய் உருவாக்கப்படுவீர்கள், தலைவியாய் உருவாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆயிரங்களுக்கு கர்த்தர் உங்களை வெற்றியாய் மாற்றுவார். ஆமென். தாமஸ் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி வந்து உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த பல்பு கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது இது முதல் முறையாய் கண்டுபிடிச்சதா அப்படின்னு கேட்கும்போது இது 1001வது கண்டுபிடிப்பு அப்படின்னாரு. அப்போ 1000 டைம் நீங்க தோற்று போயிட்டீங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்னாராமா, 1000 டைம் நான் தோற்று போகல, இதை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாது என்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்றாராம் அவர். அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் தோற்று போகும்போது என்ன நினைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் இதை கண்டுபிடிக்க வேண்டாம், நான் இதை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கல. இல்ல, இதுல இது கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சு அடுத்த லைன் எடுத்து வச்சு கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜெயத்தை அதிலே பெற்றுக்கொண்டார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்களை ஆண்டவர் வந்து பலத்த சிங்கம் போல கர்த்தர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அநேகருடைய பிரச்சனைக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை மோல்டு பண்ணி கர்த்தர் நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இனி எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சத்ரு உங்களுக்கு கொண்டு வந்து முன்பாக நிறுத்தினாலும் நீங்கள் அதை ஒரு பெரிய பொருட்டா எடுக்காதபடி ரொம்ப அழகாய் ஞானமாய் சத்ரு வெட்கப்பட்டு போகிற அளவிற்கு புத்தியாய் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிற தேவன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கணவன் இறந்து போன மனைவிகள், சின்ன வயசுல கணவன் இறந்து போனவர்கள் தன்னுடைய 3-4 பிள்ளைகளை வைத்து இந்த சமுதாயத்தில் வாழ்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். கொஞ்ச நாள் இல்லை, பயங்கரமான சவால். அவர்களை பார்க்குற தோரணை, உங்கள்கிட்ட பேசுகிற பேச்சு, அவங்கள அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய கடினமான, அதுவும் சில வேலை ஸ்தலங்களுக்கு போகும்போது அவ்வளவு நெருக்கமாக இருக்கும். ஆனால் சில சகோதரிகளெல்லாம் சொல்லுகிற அந்த சாட்சியை கேட்டிருக்கிறேன் நான். அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கணவனை நான் இழந்ததற்கு பிறகு நான் கடந்து வந்த பாதையில் என் பிரச்சனையை எப்படியெல்லாம் நான் எதிர்கொள்றதுக்கு பலன் தந்தார், என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளவு பலன் தந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும். சரி, இவ்வளோ பெரிய பிரச்சனையை இந்த மகள் வந்து எவ்வளவு ஞானமாய் இதை கையாண்டு தன்னுடைய ஃபேமிலியும் ரன் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளையும் வளர்த்தி தன்னையும் பாதுகாத்து கொண்டு, அப்படிப்பட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற பெண்கள் இந்த உலகத்திலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் நம்புகிறேன், அவர்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு பலனை கர்த்தர் சத்துவத்தை தர முடியுமானால் உங்களுக்கு விரோதமாய் எந்த பிரச்சனை எழும்பினாலும் நீங்கள் அதை தயவாய் சந்தித்து வெற்றியாய் சந்தித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நாள் சாட்சி சொல்லி அநேகருக்கு சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை நிறுத்துகிறதற்கு வல்லவர். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமேன் என்று ஆமோதித்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு கிருபையை தருவீராக, இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை இப்பொழுது எங்களுக்குள்ளே ஊற்றுவீராக. ஆமேன் சொல்லுங்கள். சோ இன்னைக்கு 3 காரியத்தை
உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா இந்த தாவீதும் இந்த சவுல் ராஜாவும், தாவீது, கோலியாத்து, சவுல் ராஜா, இந்த இடத்துல வந்து 3 ஒரு முக்கியமான லீடர்ஸ். ஒன்று வந்து கோலியாத்து, இன்னொன்று வந்து சவுல் ராஜா, இன்னொன்று வந்து தாவீது. இவங்க 3 பேருமே பெரிய லீடர்ஸ் தான். இந்த ப்ரோக்ராம்ல நிறைய பேர் கலந்துக்கிட்டாலுமே இவங்க 3 பேருமே ரொம்ப முக்கியமான நபர்கள். கோலியாத்து பெலிஸ்திய நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ராட்சதன். இது சவுல் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிங்ஸ் ராஜா. தாவீது இந்த கோலியாத்தை ஜெயிக்க போகிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. இவங்க வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கோலியாத் தனக்கு முன்பாக, கோலியாத்ன்றதை நீங்க பிரச்சனை வச்சுக்கங்க, பிரச்சனை தான் கோலியாத். இந்த கோலியாத் தனக்கு முன்பாக வந்து நின்ற உடனே இந்த சவுல் ராஜாவும் அவனுடைய ஆட்களும் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு, அந்த கோலியாத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு ரொம்ப பயம் வந்துருது. அவனுடைய உயரத்தை பார்த்து, அவனுடைய கையில் இருக்கிற கத்தியை பார்த்து, அவனுடைய தலையில் இருக்கிற தலைசீராவை பார்த்து, அவனுடைய ஜெயஜாண்டிக்கான உருவத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஐயோ பெரிய ஆளா இருக்கான், இவனை நம்ம ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு பயத்தினால் பிடிக்கப்படுகிறார்கள். அதனாலதான் அவர்களால் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதற்கு முடியல. அப்போ நம்பர் 1, முதலாவது ஆண்டவருடைய பிள்ளை, முதலாவது உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எவ்வளவு பெரிய கோலியாத்தானாலும் பிரச்சனை ஆனாலும் நீங்க அந்த பிரச்சனையை பார்த்து முதல்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்க பயப்படக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க வந்து, அது ஒருவேளை பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அது உங்களுக்கு திராணிக்கு மிஞ்சினதா இருக்கலாம், அது உங்களை அச்சுறுத்துகிறது போல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், எவ்வளோ பெரிய பர்வதமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், நீ அந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாதே. அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ளே இருக்கிறது தேவ பலன், நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர், அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள், பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். ஆமேன். வேதத்தில் நீங்க வந்து அலங்கத்தை கட்டுவதற்காக முயற்சி ஏற்ற தேவனுடைய மனுஷன் அலங்கத்தை கட்டுறதுக்காக போயிட்டாரு. இப்போ என்ன மிரட்டல் வருது அப்படின்னா, சன்பலாத்து, தொபியா, கேஷேம், இங்க இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து இவனுக்கு விரோதமாய் பேசி லெட்டர் எழுதி இவனை எப்படியாவது பயப்படுத்தலான்னு பாக்குறாங்க. அப்படின்னா மொட்டை கடிதாசி போட்டுட்டே இருக்கிறாங்க. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், மொட்டை கடிதாசியை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கேட்கல. ஃபர்ஸ்ட் மறைமுகமா மொட்டை கடிதாசி போட்டாங்க. அப்படின்னா அட்ரஸ் இல்லாதது, யாருன்னு தெரியாதது, நமக்கு நம்மளை வந்து நேரடியா நம்மளை பார்த்து திட்ட முடியாத ஒரு மனுஷன் மறைமுகமா நம்மளை திட்டுறதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கேட்கல. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்மளை நேரடியா திட்டுறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லை. சொல்லுங்க சத்தமா, நேரடியா திட்டுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. நேரடியா நம்மகிட்ட ஒண்ணு. அதுக்காக அப்போ மறைமுகமாய் திட்டுகிற அவர் வந்து நமக்கு பலசாலியா, நீங்க பலசாலியா கேட்கல. ஆனா நம்ம நிறைய பேர் அவங்கள தான் ரொம்ப பலசாலியா எடுத்துக்கிறோம். ஐயோ என்ன திட்டுறாங்களே, என்ன இப்படி பேசுறாங்களே. அப்போ இந்த தேவனுடைய மனுஷன் வந்து தனக்கு விரோதமாய் அவ்வளவு பெரிய மிரட்டல்கள் வந்த போதும், மொட்டை கடிதாசி வந்ததுக்கு அதுக்கப்புறம் இது கேட்கலன்னு நேரடியா வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பெரிய மிரட்டல்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் முதல்ல என்ன பண்ண மாட்டேன்னா, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், இந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டேன், இந்த தேவையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், இந்த கடனை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயப்பட வைக்காதவர் நீர், எனக்குள்ள தைரியத்தை கொடுக்கிறவர் நீர். இப்பொழுது தாவீதை போல ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. என்னுடைய பயத்தை என்னிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவீராக. சத்தமாய் ஆமே. நான் பயப்பட தேவையில்லை. அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ளே இருக்கிறது பெரிய வெற்றி. கர்த்தர் என்னை நடத்துகிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். நான் பயப்பட தேவையில்லை.